வீடியோவில் ஒருத்தர் குவைத்திலிருந்து என் வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நான் குவைத்தில் இருக்கிறேன், உங்கள் வீடியோவுக்கு நான் லைக் கொடுத்துருக்குறேன்னு சொன்னாங்க. எனக்கு அவங்களுக்காக மனமார்ந்த நான் நன்றி சொல்கிறேன். கண்டிப்பாக எனக்கே ஒரு சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷம். குவைத்திலிருந்து எனக்கு என்னோடய வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நன்றி, மிகவும் நன்றி. இன்னொன்று, நான் எண்ணெய் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்ட எண்ணெய் தேய்ச்ச மாதிரி அதில் ஒருத்தர் வந்து எனக்கு எண்ணெய் வேணுங்க, எவ்வளோ விலை என்னன்னு சொல்லுங்கள், எனக்கு எண்ணெய் வேணும்னு சொன்னாங்க. நான் இருந்த எண்ணெய் எல்லாம் என்னோடய யூஸுக்கு மட்டும்தான் எண்ணெய் காய்ச்சி வச்சு நான் தடவிக்கிட்டு இருந்தேன், யாருக்கும் விநியோகம் பண்ணல. ஆனால் இன்னி வந்து எல்லோரும் ஒருத்தர் பக்கத்துலேயே என்கிட்ட கேட்டாங்க, அக்கா சுமதி அக்கா எண்ணெய் காய்ச்சினீங்கன்னா எனக்கு விலைக்கியாவது நீங்கள் அந்த மாதிரி தலையெல்லாம் போட்டு காய்ச்சறப்ப எனக்கு கொடுங்கக்கா, 1 லிட்டர் வேணும், 1/2 லிட்டர் வேணும் அப்படின்னெல்லாம் நிறைய பேர் என்கிட்ட நான் இருக்கிற இடத்துல சுற்றியுமே கேட்டாங்க. இன்றைக்கி நான் அந்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒருத்தர் எனக்கு வேணும்னு கேட்டாங்க. எண்ணெய் இருந்த எண்ணெய் இப்போ 1/2 லிட்டரு நான் என் யூஸ்க்கு வச்சுட்டேன். நான் எண்ணெயை வந்து காய்ச்சி எல்லாம் காய்ச்சறதுக்கு முன்னாடி என்னென்ன போடுறேன், என்ன எப்படி அரைக்கிறேன் எல்லாமே வீடியோவில் போடுறேன். எண்ணெய் காய்ச்சி வச்சதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு தர்றதுன்னா அதுவும் வீடியோ போடுறேன், என்ன ரேட்டுங்கிறதும் வீடியோ போடுறேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்கள் அட்ரஸுக்கு எண்ணெய் அனுப்புகிறேன். ஆனால் நான் காய்ச்சி வச்ச எண்ணெயில் என் பொண்ணுக்கு எனக்கே தெரியுது, என் பொண்ணுக்கு முடி ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ எவ்வளோ லென்த்து வளர்ந்துருக்குது. இன்னொன்று என்னென்னா, ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆற்று தண்ணியில் குளித்தாதான் வந்து முடி நல்லா நீளமாக வளரும், உப்பு தண்ணியில் வளராது அப்படின்னெல்லாம் சொன்னாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் போர் தண்ணி தாங்க, ஆற்று தண்ணி வருது, ஆனால் 2 மிக்ஸ் ஆகி தொட்டியில் கீழ் தொட்டியில் விடுவோம். இது போர் ஒரு நாளைக்கு நல்ல தண்ணி உப்பு தண்ணி கலந்த தொட்டியில் ஒரு நாள் போடுவேன் மோட்ரு. ஆனால் உப்பு தண்ணிக்கும் என் பொண்ணுக்கு முடி வளர்ந்துருக்குது, நானே வந்து கண்கூட பார்த்தேன். அதனால் உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா நான் காய்ச்சி விற்கிறப்ப சொல்கிறேன், நீங்கள் வாங்கி தேய்ச்சிட்டு முடி வளர்ந்ததுனால் எனக்கு சொல்லுங்கள், மேலும் உங்களுக்கு நான் எண்ணெய் விநியோகம் பண்ணுறேன், சரிங்களா? நானும் இப்போ எண்ணெய் இன்னும் காய்ச்சல, இருந்த எண்ணெயை எனக்கு வச்சுக்கிட்டேன். உங்களுக்கெல்லாம் அனுப்பணும்னா புதுசாக ஃப்ரெஷ்ஷாக நான் எண்ணெய் காய்ச்சி உங்களுக்கு தர்றேன், சரிங்களா? அன்பர்களே, உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் எனக்கு எப்போவுமே வேணும். என் வீடியோவை தயவு செஞ்சு பாருங்கள், முழுசும் கேளுங்க. தப்பாக இருந்தால் நீங்கள் இந்த வீடியோ தப்பாக போட்டுட்டீங்க, தப்பாக சொன்னீங்க அப்படின்னு எனக்கு உண்மையான அன்பர்களே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய வீடியோவில் எது தவறோ அதையே நான் கண்டிப்பாக திருத்திக்குவேன், நிச்சயமாக திருத்திக்குவேன். எனக்கு வந்து சின்ன குழந்தைங்க கூட எனக்கு அம்மா இது செய்கிறது தவறுன்னா நான் திருத்திக்குவேன், வயசு வித்தியாசம் பார்க்க மாட்டேன், சொல்கிறத